ராமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குறிக்கோசரங்காவின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் கருணை கடவுளுக்கு எல்லை இருக்குமோ இல்லையோ, ஆனால் காஞ்சி மகாபெரிவாளுடைய கருணைக்கு நிச்சயமாக எல்லை இல்லை. அதான் டாபிக். காஞ்சிபுரம் கச்சிரேஸ்வரர் கோவில்ல இருக்க ஒரு அரசியல் கட்சியுடைய பிரச்சார கூட்டம். கோவிலுக்கு எதிரிலேயே கோவில் எதிர்ப்பு கூட்டம். நல்ல காலமா கச்சிரேஸ்வரர் சன்னதிக்கு ஒலிபெருக்கில் அரௌன்ஸ் ஆகல, லவுட் ஸ்பீக்கரா கட்டியிருந்தாங்க. தனக்கு எதிராக காட்டு கதலை கேட்டு பெரியவாழே சுவாமிகளை ஓடி வந்திருப்பாரு. இது தேவாரத்து தமிழை கேட்ட திருச்சுவை தெய்வத்தமிழர் எவ்வளவு ஆபாசமா உபயோகப்படுத்த முடியுமோ அதை பார்த்து பயந்து போயிருவாரு. ஆனா சீமடுத்து தெலுங்கு பாட்டி ஒருத்தர் தண்ணி தான் பொருளாம் விநியோகம் பண்ற பாட்டி, அதை வர சொன்னார். அவசரம் வர சொன்னார். பாட்டி என்ன ஒத்து ஆகப்படுதோ அப்படின்னு பயந்துட்டே பார்த்தார். கட்டியே இன்னைக்கு நிறைய தயிர் வாங்கி 2-3 அண்டா மீன் தயார் பண்ணி வை, பெருங்காயம் கடுகு தாளிச்சு போடணும், அவர் கருவேப்பிலையை கசக்கி போடணும், 2 பச்சை மிளகாய் நறுக்கி கூட போடலாம், இஞ்சி துண்டு போடுறதுக்கு உண்டா அப்படின்னா அப்படிவா. துண்டு செய்யறவங்களாம் தரிசனத்துக்கு வந்தவர்களாம் ஆச்சரியம் தாக்க முடியல. இவ்வளவு மக்களையா மீன் தயாரிக்க இது பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சது, அந்த ஆற்று எப்படி தெரிஞ்சது, அவரே ஆச்சரியம் இருக்கும். இதான் கவலை ஏற்படுதோ. அன்னைக்கு ஸ்ரீமரத்தை சிறுமி வச்சு ஒண்ணு கிடையாது. வாசல் மீன் அண்டா நிறைய கூட்டமும் இல்லை. எப்படி அண்டா நிறைய வீணா போயிட போடுது அப்படி அவளுக்குள்ள முன்னிறுத்திருந்தா. கடவுள் ஈர்ப்பு கூட்டம் கடவுள் எதிர்ப்பு கூட்டம் 1 மணிக்கு முடிஞ்சது. எல்லா கோயிலும் இடிச்சு தள்ளிட்டு தொழிற்சாலையெல்லாம் கட்டணும், வேலை திட்டத்தெல்லாம் போகும், அப்படி போயிடும், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா கத்திட்டு போயிட தலைவர் கத்திட்டு ஒலிப்பேர் சொல்லிட்டு கடைசிய ஒரு கும்பல் போட்டுட்டு சட்டையெல்லாம் கசாம காரில் ஏறி போயிட்டார். தலைவர் போயிட்டார். அவர்கள் போல இந்த கூட்டம் 100 பேர் கிராமத்துக்கு போனோமே. சித்திரை 18 தேதி தலைக்கு மேல நெருப்பு கொட்டின்னு இருக்கு சூரியன். சீமந்தக்காரர் பக்கத்துல தான் பஸ் ஸ்டாண்டு. இதுல தாகமும் எடுக்கலாம். நகரசபை கோலை கார்பரேஷன் உஷ்ண காத்து தான் பாம்பு மாதிரி இருக்கு, காத்து வரல. அவரே அங்க பாரா நீர்மோடு கொடுக்காம இருக்கு அப்படி பாட்டிட்டு வந்தாங்க எல்லாரும். பாட்டி கையே வச்சு 10 நிமிஷத்துல 100 பேருக்கு நீர்மோடு கொடுத்து கடைசி சுட்டோடு திரும்பிச்சு. கண்ணையா சாமி பார்த்து போலவான் அவன் முன்முத்தர். ஆமாண்ணே எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனா கூட திட்டுவாங்களே இப்படின்னு. கிட்டத்தட்ட கூட்டத்தை 100 பேருக்கும் இதே காலம்தான். எந்த இடத்துல உள்ள போறது அப்படின்னு சீவன வாசல் ஒரே பரபரப்பு. மகாசாமி 4-5 பேரோட வேதத்தை பத்தி பேசிட்டே வெளில வந்தா. மேல நடந்தா எதிர்க்க நோண்டதுக்கு போட ஆஞ்சநேயர் ரசிக்கிறதுக்கு அந்த 100 பேர் ரோட்ல பெரியவாளை நமஸ்காரம் பண்ணான். பெரியவாளை வணங்கினான். கடைசியா மண்டபத்தை போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நியமனம் கிடைச்சதா அப்படின்னு கூட்டத்தை பார்த்து பெரியவா கேள்வி கேட்டான். கடவுளை கருணைக்கு இல்லை இருக்கோ இல்லையோ, நம்மளுடைய மகாபெரிவாளனுக்கு கருணைக்கு நிச்சயமாக எல்லை இல்லை. பெரியவா சரணம்.